தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரங்களினாலே பெருகும்படிக்கு இவையெல்லாம் உங்களுக்கு உங்கள் நிமித்தம் உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. கிருபை பெருகும்படிக்கு உங்கள் நிமித்தம் உண்டாயிருக்கிறது. கிருபை பெருகுனா நம்ம என்ன பண்ணணும்? ஸ்தோத்திரம் பண்ணணும். அல்லேலூயா. அநேகருடைய ஸ்தோத்திரனால என்ன பண்ணும்? கிருபை பெருக பண்ணும். நம்ம என்ன பண்றோம்? முறுமுறுக்கிறோமா? சோர்ந்து போகிறோமா? உலகத்துல உண்டு. பவுல் அப்போஸ்தலன் ஜெபிக்கிறார், ஆண்டவரே வல்லமையா ஊழியம் செய்ய வைக்கிறீங்க, எவ்வளவு பெரிய மகிமையான தேவனை பார்த்ததுக்கு அப்புறமும், எத்தனையோருக்கு அற்புதம் அடையாளம் நடந்ததுக்கு அப்புறமும் அவருடைய அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த தலைவனம் நிமித்தம் அநேக தரம் ஜெபித்து பார்த்தார். ஆண்டவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாய் விளங்கும். உடைக்கப்பட்ட பாத்திரமா இருக்கலாம், நொறுக்கப்பட்ட பாத்திரமா இருக்கலாம், தள்ளப்பட்ட பாத்திரமா இருக்கலாம், அல்லேலூயா, பசிக்கப்பட்ட ஒரு கல்லா இருக்கலாம். இந்த கல்லை கொண்டு கோலியாத்திலே முறியடிப்பார். இந்த பலவீனம் கொண்டு பலத்த காரியங்களை செய்வார். ஆதி அப்போஸ்தலர் அப்படிப்பட்டவங்க தான். பெரிய பலசாலிகள் எல்லாம் கிடையாது. உயிர் திறந்த ஆண்டவரை பார்த்ததுக்கு அப்புறமே மறுபடியும் வளையத்துக்கிட்டு மீன் பிடிக்க போயிடுவாங்க. அல்லேலூயா. அப்படிப்பட்ட பலவீனங்களை கொண்டு பலனானவர், உன்னதமானவர், ஆவியானவர் இந்த கிருபையினாலே அவர்கள் பலனடைந்து சாட்சிகளாக எழும்பி பிரகாசிக்க வைத்தார். செய்தார். இது அவர்களால் உண்டானதல்ல, என்னுடைய கிருபை. நம்முடைய வாழ்க்கையிலையும் அவருடைய கிருபை இருக்கும் என்று சொன்னார். நாமும் உன்னத பலத்தால் இடைக்கட்டப்பட்டு தேவனுடைய நாமத்துக்கு மகிமை சேர்க்க முடியும். அல்லேலூயா. ஆனபடினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷன் நானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிற நேரம் இது. இந்த அதி சீக்கிரத்தில் நீங்களும் இந்த லேசான உபத்திரம். அல்லேலூயா. இக்காலத்து பாடுகள் இனி வரும் மகிமைக்கு ஒப்பானவர் அல்ல. ஆகவேதான் ஆனபடினாலே நாங்கள் சோர்ந்து போவதில்லை. எங்கள் புறம்பான மனுஷன் அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. மேலும் காணப்படுகிறவர்கள் அல்ல, காணப்படாதவர்களை இதுவரை நம்ம கண்ணால பார்த்தோம், நம்ம யோசித்து கூட பார்க்க முடியாத பெரிய திட்டங்களை ஆண்டு வச்சிருக்கிறார். காணப்படாத. அல்லேலூயா. மறுபடியும் அந்த வசனத்தை படிங்க. 17. காணப்படுகிறவர்களே அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது. மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது. அல்லேலூயா. மிகவும் அதிகமான நித்திய அழிந்து போகாத நித்திய கனமகிமை நமக்கு உண்டாக்குறது. யாருக்கு? சோர்ந்து போகாதபடி உலகத்தை ஜெயமெடுக்கும் பொழுது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஏனெனில் காணப்படுகிறவர்கள் அநித்தியமானவைகள், காணப்படாதவர்கள் நித்தியமானவர்கள். நாம் பார்க்கின்ற உலகமும் அதெல்லாம் அழிந்து போகும். வானமும் பூமியும் நம் காண்கிற எல்லாம் அழிந்து போகும். நீங்கள் காணாது இருக்கிறது நித்தியமாய் இருக்கிறது. ஒருவனும் கண்டதில்லை, அவ்வளவு பெரிய மகிமை ஆண்டு வைத்திருக்கிறார். ஜீவ கிரீடத்தை, வாடாத கிரீடத்தை வைத்திருக்கிறார். ஆகவே நாம் சோர்ந்து போக வேண்டாம். லூக்கா 18 அதிகாரம் 1 சொல்கிறது. லூக்கா 18:1. 1 எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு ஒரு உவமையை சொன்னார். ஒண்ணுங்களையா போதும். அல்லேலூயா. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் செய்ய வேண்டும் என்று சொல்றதுக்கு ஒரு உவமையை சொன்னார். என்ன உவமை சொன்னாரு? ஒரு அநீதிக்காரன்ற ஒரு ஏழை விதவை ஒவ்வொரு நாளும் எனக்கு நியாயம் செய்யணும்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கோம். ஒரு நாள் நான் ஒரு அயோக்கியம் தெரிஞ்சிருந்தோம். இந்த விதவை
ஒவ்வொரு நாளும் என்கிட்ட நியாயத்தை எதிர்பார்க்கறாளே, அந்த இவன் தொல்லை தாங்க முடியாது என்பதற்காக அவளுக்கு நியாயம் செய்வான். அநீதிக்காரனே ஆமென் ஆமென் நம்ம ஒயாம சொல்லும் போது செய்யறான் என்று சொன்னா, நீதி உள்ள நியாயாதிபதி நமக்கு நாம் ஜெபம் செய்யும் போது நியாயம் அதற்கு செய்யாமலோ. நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? ம். அல்லேலூயா. 21 லூக்கா 21 26 படிங்க. லூக்கா 21 26. வானத்தில் சத்துவங்கள் அசைக்கப்படும், ஆதலால் பூமியின் மேல் வரும் ஆபத்து நாளுக்கு பயந்து எதிர்பார்க்கிறதினால் மனுஷருடைய இதயம் சோர்ந்து போம். அல்லேலூயா. வானத்து சத்துவங்கள் அசைக்கப்படுது. முன்னால மாதிரி இல்ல, வெயில் இப்போ இயற்கை சீற்றங்கள் எல்லாம் வித்தியாசமா இருக்குது, விதவிதமான நோய்களா இருக்குது, பூமி அதிர்ச்சியில பார்க்கிறோம், யுத்த செய்திகளை கேட்கிறோம். இருதயம் சோர்ந்து போகும். மனுஷனுடைய இருதயம் சோர்ந்து போகிறது, ஆபத்தை கண்டு கலங்குது, களைப்பாகுது. அல்லேலூயா. இந்த சோர்வு இப்பதான் இருக்குதா? இல்ல, வானத்திலிருந்து அக்கினி இறக்குன எலியா தீர்க்கதரிசிட்ட கூட இருந்துச்சு. ஆண்டவரே போதும், என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும். 1 ராஜாக்கள் 19:4 பாக்குறோம். சோர்ந்து போயிட்டாரு. ஆனாலும் ஆண்டவர் என்ன பண்ணாரு? அப்பத்தையும் தண்ணீரையும் கொடுத்து பலப்படுத்தினா. நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். இந்த காலை வேளையில நமக்கு ஆண்டவரே சொல்றாரு, ஆண்டவருடைய கிருபை வேணும்னா நம்ம சோத்திரம் பண்ணணும், இடைவிடாம நம்ம ஜெபம் பண்ணணும். ஆவியானுடைய அந்த அப்பத்தையும் தண்ணீரையும் வசனத்தையும் அபிஷேகத்தையும் நான் பெற்றுக்கொண்டு பலன் அடைந்து வரணும். மோசேக்கு சோர்வு வந்துச்சு, யோனா தீர்க்கதரிசிக்கு சோர்வு வந்துச்சு. அல்லேலூயா. தீர்க்கதரிசிகள், வல்லமையான தீர்க்கதரிசிகள் சோர்ந்து போகிறாங்க. அல்லேலூயா. ஆனா சோர்ந்து போறதுக்கு அவர் தத்துவமில்லாதவருக்கு தத்துவத்தை கொடுக்க வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். அப்ப அந்த ஆண்டவரை நம்ம பற்றி இருக்கணும். அவருடைய கிருபை வேணும்னா அநேகருடைய ஸ்தோத்திரங்களை கிருபை பெறுகிறது. அநீதிக்காரனே ஒயாம போய் ஜெபிக்கும் போது நீதி செய்வான் என்று சொன்னா, நம் தேவாதி தேவனிடத்துல தொடர்ந்து நாம் ஜெபிக்கணும், சோர்ந்து போகாமல் ஜெபிக்கணும், எப்பொழுதும் ஜெபம் செய்ய வேண்டும். கர்த்தர் நீதி நியாயம் செய்வார். அது மாத்திரமல்ல, ஆபத்தை கண்டு நாம் சோர்ந்து போகாதபடி, அல்லேலூயா, அந்த கலைத்து போகாதபடி அந்த ஆவியானுடைய பலத்தால் நாம் நிரப்பப்படலாம். அல்லேலூயா. இருந்த எலியாவுக்கு ஆண்டவர் என்னத்தை கொடுத்தார்? அப்பமாகிய வசனம், தண்ணீராகிய அபிஷேகத்தை கொடுக்கும் போது அவன் பலன் அடைந்தான். ஒரே பிறகு மட்டும் நிக்காம நடந்து போனான். தொடர்ந்து ஓடணும், அந்த வாழ்க்கையில ஓடணும்னா அவருடைய கிருபை வேணும், அவருடைய அபிஷேகம் வேணும். அல்லேலூயா. நெடுங்க நீதிமொழிகள் 13:12 பார்த்திருக்கோம். நீதிமொழிகள் 13:12 நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை இழைக்க பண்ணும், விரும்பினது வரும்போது ஜீவ விருட்சம் போல் இருக்கும். நெடுங்காலமாய் நம்ம காத்திருப்போம். ஆண்டவரே, என் வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்காதா? என் பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையான காரியம் நடக்காதா? இந்த வியாதிக்கு ஒரு முடிவு வராதா? என் குடும்பத்துல சமாதான குறைச்சலுக்கு ஒரு சமாதானம் வராதா? மறுபடியும் நான் என்று காண்பேன் என் பழைய நிலைமை, எப்ப நான் பரவாண்டோட என்னை பலப்படுத்துங்க. நெடுங்காலமா காத்திருக்கோம். அந்த இருதயத்தை இழைக்க பண்ணும். ஆனா நாம் விரும்பினது வரும் பொழுது அது ஜீவ விருட்சம் போல நம்ம பலப்படுத்தும். செய்தி உழந்து போன எலும்பை நம்ம புஷ்டி ஆக்கிறோம். அல்லேலூயா. ஒரு நல்ல செய்தி கேட்டோன்னே சோர்ந்து போய் விதத்துல என்ன உண்டாயிருது? பலன் வந்து உயிர் வந்துருது. அல்லேலூயா. உலர்ந்து போயிருக்கிற நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு குளிர் விடணும்னா அல்லது விடாய்த்த ஆத்துமாவுக்கு ஆண்டவர் நட்சத்திரம் கொடுக்கும்போது, தேவனுடைய வார்த்தை வரும்பொழுது அது ஜீவன் ஒதுக்குது. அல்லேலூயா. காய்ந்து போயிருக்கிற நம்முடைய இடத்துல ஒரு மழை பெய்யும் போது சாரல் பஞ்சம் என்ன நடக்குது? அப்படியே பூமி குளிர்ந்து பச்சை பச்சையே நான் இருக்குது. அது போல நெடுங்காலமாய் காத்திருக்கிறது இதயத்தை இழைக்க பண்ணும், விரும்பினது வரும்பொழுது ஜீவ விருட்சம் போல இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. அதுக்கு ஒரு காலம் உண்டு, ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சமயம் உண்டு. நம்முடைய வாழ்க்கையில காணப்பட்ட எல்லா விதமான கசப்புகள் மாறாவுக்கு மதுரமாய் மாறுகிறது ஒரு காலம் உண்டு. பெத்லேம்ல நாம் திரும்பி பெத்லேமுக்கு வரும் பொழுது நம்முடைய மாறா மதுரமாய் மாறும். அல்லேலூயா. நாம் கர்த்தருக்கு திரும்பும் போது நம்முடைய இருதயங்கள் ஜீவ விருட்சம் போல மறுபடி துளிர்க்கும். அல்லேலூயா. அல்லேலூயா.
அத்திமரம் பூத்து மறுபடி குளிர்விடும் போது வசந்த காலத்தை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்படியாக ஆண்டவர் நமக்கு ஏற்ற நேரத்தில் ஏற்ற காரியங்கள் செய்ய வல்லவராக இருக்கிறார். பிரசங்கி 3வது அதிகாரம், பிரசங்கி 3வது அதிகாரம் 1வது வசனம். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு, வானத்தின் கீழே இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. அல்லேலூயா. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு என்று அருமையான ஞானி சொல்கிறார். அல்லேலூயா. சாலமோன் ஞானி பிரசங்கி சொல்றாரு, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு, நட ஒரு காலம் உண்டு, நடத்தை பிடுங்க ஒரு காலம் உண்டு, கொல்ல ஒரு காலம் உண்டு, குணமாக்க ஒரு காலம் உண்டு, அள ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு, புலம்ப ஒரு காலம் உண்டு, நடனம் பண்ண ஒரு காலம் உண்டு, கற்களை எரிந்துவிட ஒரு காலம் உண்டு, கற்களை சேர்க்க ஒரு காலம் உண்டு, தழுவ ஒரு காலம் உண்டு, தழுவாமல் இருக்க ஒரு காலம் உண்டு, தேட ஒரு காலம் உண்டு, இழக்க ஒரு காலம் உண்டு, காப்பாற்ற ஒரு காலம் உண்டு, எரிந்துவிட ஒரு காலம் உண்டு, கிழிக்க ஒரு காலம் உண்டு, தைக்க ஒரு காலம் உண்டு, மௌனமாயிருக்க ஒரு காலம் உண்டு, பேச ஒரு காலம் உண்டு, சிநேகிக்க ஒரு காலம் உண்டு, பகைக்க ஒரு காலம் உண்டு, யுத்தம் பண்ண ஒரு காலம் உண்டு, சமாதானம் பண்ண ஒரு காலம் உண்டு, வருத்தப்பட்டு பிரயாசப்படுகிறவனுக்கு அதனால் லாபம் என்ன? வருத்தப்பட்டு பிரயாசப்படுகிறவனுக்கு லாபம் என்ன? அல்லேலூயா. 11 வசனத்திலிருந்து, அவர் சகலத்தையும் அதுவின் காலத்தில் நேர்த்தியாய் செய்திருக்கிறார், உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியைகளை மனுஷன் கண்டுபடியான். அல்லேலூயா. நமக்கு ஆண்டவர் வைத்திருக்கிறத நம் கண் காணவில்லை, காது கேட்கவில்லை, மகிமையை வச்சிருக்கிறார். அப்படிப்பட்ட தேவன் நமக்கு வச்சிருக்கிறார். அவர் இன்னும் நமக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைத்துக் கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நாம என்ன பண்ணணுமா? நம்ம என்ன பண்ணணும்? 12ஆம் வசனம். மகிழ்ச்சியா இருப்பதும் உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதுமே அல்லாமல் வேறொரு நன்மையும் மனுஷனுக்கு இல்லை என்று அறிந்தேன். அல்லேலூயா. முதல்ல பார்த்தோம் அநேகருடைய ஸ்தோத்திரங்களால கிருபை பெறுவோம். 2வது பார்த்தோம் எப்பொழுது நான் ஜெபம் பண்ணணும். 3வது பார்த்தோம் அப்பத்தின் கண்ணீர்னால நாம் பலன் அடையணும், அபிஷேகத்தினால பலன் அடையணும். 4வது நாம் பார்க்கிறோம் மகிழ்ச்சியாயிருப்பதும் உயிரோடு இருக்கும் நாட்களில நன்மை செய்வதுமே இல்லாமல் வேறொரு நன்மையும் மனுஷனுக்கு இல்லை, அதன் காலத்தை எல்லாம் நேர்த்தியாய் செய்து வச்சிருக்கிறார். நமக்கு தைக்க தெரியும், ஊசி இருக்கும், நூல் இருக்கும், ஆனா கிழிஞ்சத எப்ப தைக்கணுங்கிறதுக்கு அவர் ஒரு காலம் வச்சிருக்காரு. அல்லேலூயா. சில நேரத்துல சில வீட்டுல எல்லாமே இருக்கும், ஊசி இருக்கும், நூல் இருக்கும், தையல் மிஷின் கூட இருக்கும். ஆனா கிழியறதுக்கு ஒரு காலம் உண்டு, தைக்கிறதுக்கு ஒரு காலம் உண்டு, ஆள ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு. வருத்தப்பட்டு பிரயாசப்பட்டு அதனால் லாபம் என்ன? மனுபுத்திர பாடுபடி தேவன் அவர்களுக்கு நியமித்திருக்க தொல்லையை கண்டேன், அவர் சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்திருக்கிறார், உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியைகளை மனுஷன் கண்டுபிடியான். அல்லேலூயா. அதுல போய் நம்ம எதுக்கு மண்டை உடைக்கணும்? ஆண்டவர் நமக்கு எல்லாமே பெஸ்டா வச்சிருப்பாரு. மகிழ்ச்சியா இருப்பதும் உயிரோடு இருக்கையில் நன்மை செய்தும் இல்லாமல் வேறொரு நன்மையும் மனுஷனுக்கு இல்லை என்று அறிந்தேன். ஞானி எவ்வளவோ பெரிய ஞானத்துல கடைசியில பிரசங்கில எல்லாம் மாயம் சொல்லிட்டு இருப்பார். அவர் சொல்றாரு மகிழ்ச்சியா இருப்பதான் நமக்கு பலன், ஆபத்து காலத்துல சோர்ந்து போனா உன் பலன் குறைய போயிடும். அல்லேலூயா. ஆகவே ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபைக்காக ஸ்தோத்திரங்களை செய்வோம், விடாமல் ஜெபம் பண்ணுவோம், அவருடைய உன்னத பலத்தால் இடைக்கட்டப்படுவோம், கூடுமானவரை எல்லாரோட சமாதானம் இருப்போம், மகிழ்ச்சியா இருப்போம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. ஆமென். நன்றிப்போம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, பரிசுத்தமுள்ள தேவனே, நன்றியோடுமை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. துதிகள் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே, நன்றியோடுமை துதிக்கிறோம் ஐயா. தகப்பனே, இந்த கால வேளையில் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அன்பின் ஜெபக்குழுவில் இணைந்து கர்த்தாவே அப்பா வருகிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் உடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிற ஐயா. நீ செய்து கொடுத்த மகனை உடைய பாதத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. சரிகளுக்கு தனியோ பலவீன மத்தியில் ஆண்டவரே உங்களுடைய சத்தியத்தை ஆண்டவரே எங்களுக்கு சொல்லக்கூடிய
வாழக்கூடிய ஒரு பெரிய கிருபை கொடுத்தீரப்பா. உமக்கு நன்றியோடு துதிக்கிறையா. மகனோடு கூட இருங்க ஆண்டவரே. பலவீனத்தில் உம்முடைய பலன் மகனுக்கு பூரணமாய் விளங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. தகப்பனை மகனை எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரா. ஊழி கிருப தயவு மகனோடு இருக்கட்டும் ஐயா. அந்த மும்மை பகுதியில் ஆண்டவரே மகனை ஆண்டவரே ஒரு சாட்சியுள்ள மகனாய் கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஐயா. அப்பா மகனை உயர்த்துங்க, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. திரளான ஆத்துமாக்களை மகனை கொடுங்க ஆண்டவரே. தகப்பனே ஸ்தோத்திர. ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துற மகனாய் காணப்பட உதவி செய்யுங்க ஆண்டவரே. தகப்பனே உமக்கு நன்றியோடு துதிக்கிற பலவீனத்தில் உம்முடைய பலன் மகனுக்கு பூரணமாய் விளங்க உதவி செய்யுங்க ஐயா. மகனுடைய தேவைகள் எல்லாம் கர்த்தர் சந்திங்க ஆண்டவரே. அப்பா எங்களுக்கு என்னென்ன தேவை என்பதை தேவன் முன்கூட்டி அறிந்தவராய் இருக்கிறபடியாலப்பா உமக்கு ஸ்தோத்திரம். மகனோடு கூட இருங்க ஐயா. ஸ்தோத்திரம் அப்பா. பிள்ளைகளோடு கூட இருங்க ஆண்டவரே. கொடுத்த 2 பிள்ளைகளையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறையா. கற்பத்தின் கனி கற்றால் கொடுத்த சுதந்திரம் ஐயா. நீங்க கொடுத்த சுதந்திரத்தை உம்முடைய பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. அந்த பிராயத்தில் பிள்ளைகள் வாலிபத்தை காத்து கொள்ளும்படியான கிருபை கொடுங்க. பிள்ளைகளோடு கூட ஐயா. உங்கள் படிக்கிற காரியங்கள் எல்லாம் கர்த்தர் வெற்றியால் செய்து கொடுங்க ஆண்டவரே. தகப்பனே உமக்கு நன்றி. அம்மாவை உம்முடைய பாத்திரம் கொடுக்கிறையா. ஆசீர்வதிங்க, காத்து கொள்ளுங்க. பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே அப்பா ஊழியக்காருக்கு ஒரு ஆண்டவரே ஆச்சமா இருக்க தேவன் உதவி செய்யுங்க. ஆசீர்வதிங்க ஐயா. தாயார் உம்முடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறையா. பலவீனத்தில் ஐயா உம்முடைய பலன் பூரணமாய் விளங்கத்தக்கதான கிருபையை கொடுங்க. ஆசீர்வதிங்க ஆண்டவரே. மகன் போக்கிலே வரத்திலோ வண்டி வாகனத்திலே தேவாவியானவர் கூட இருந்து ஆசீர்வதிங்க ஆண்டவரே. செய்கிற தொழிலையும் கர்த்தாவை ஆசீர்வதி கொடுங்க ஐயா. ஏசப்பா மகனோடு கூட இருங்க ஐயா. அநேக ஆத்துமாக்களுக்கு உம்முடைய சத்தியத்தை சொல்லி ஆண்டவரே தெரியான மக்களை ஆயத்தம் பண்ணுகிற மகனாய் காணப்பட உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா பாவத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு உம்முடைய சத்தியத்தை சொல்லி ஆண்டவரே ஆவிக்குள்ளாய் வழி நடத்த தேவன் கிருபை கொடுங்க. மகனோடு கூட இருங்க. நல்ல இன்னும் ஆண்டவரே மகனை உற்சாக ஆவியோடு உம்முடைய சத்தியத்துக்குள் நிலை நிற்க தேவன் கிருபை கொடுங்க. வருகிற எல்லா சோதனைகள், கஷ்டங்கள், வியாதிகள், உபத்திரங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் எடுத்து போடுங்கப்பா. மகனோடு கூட இருங்க. ஆசீர்வதிங்க, காத்து கொள்ளுங்கப்பா. தேவைகளை சந்தித்து ஆண்டவரே நீங்க வழி நடத்துங்க உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே. வெக்கப்பட்டு போக விடாதபடி அந்த மும்பை பட்டணத்தில் ஒரு சாட்சியுள்ள மகனாய் வாழத்தக்கதான கிருபை கொடுங்க. ஆசீர்வதிங்க ஆண்டவரே. மகனோடும் ஆண்டவரே, ஊழியத்தோடும் ஆண்டவரே, வேலையோடும் ஆண்டவரே, விசுவாச பிள்ளைகளோடு குடும்பத்தோடு என் தேவன் இருந்து சகல காரியத்தை அந்த காலத்துல நேர்த்தியா செய்து ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நம்முடைய கருத்துல மகனை ஒப்பு கொடுக்கிறேன். குடும்பத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். என் தேவன் நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. வழி நடத்தி ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. கத்தர்தாமே இந்த ஜெபத்தை கேட்டு பிரதரோட குடும்பங்களை ஊழியங்களையும் கத்தர் ஆசீர்வதிக்க முடியாது. கத்தர் நன்மையான காரியங்களை அவங்களுடைய வாழ்க்கையில செய்ய முடியாது. என்னை விசுவாசிக்கிறேன் நானும் செய்வான். இவைகளை பார்க்கலாம் பெரிய காரியங்களை செய்வான்னு சொல்லி வேதவசனம் சொல்லுது. அப்படியா கத்தர் மகனை ஓடவும் கத்தருக்காக வைராக்கமும் தேவன் தாமே கிருபை பாராட்டும்படியாக கத்தர் தாமே ஜெபத்தை கேட்டு பலத்தர போறக்காக எல்லாரும் சோத்திரம் செலுத்துவோம். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம்.